அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல். இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே இன்றைக்கி நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இன்னையுடைய ஹை அண்ட் லோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹை அண்ட் லோ. இன்றைக்கி ஒரு பெரிய கேண்டிலாகவோ இல்லை இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம நேத்தியுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தாங்க. பிட்வீன் 25,571 அண்ட் 25,502 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்னதான அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் ஒன்ஸ் இந்த நம்பர்ஸ்க்குள்ளே வந்ததுமே நமக்கு கம்ப்ளீட்டாக அப் அண்ட் டவுனாகவே மார்க்கெட் இருந்தாங்களே தவிர்த்து ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி. ரொம்ப கிளியராகவே நம்ம ரொம்ப ப்ரீவியஸாகவே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டி. எதனால அப்படின்னா, நம்மளுடைய அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டான பேங்க் நிஃப்டினுடைய அந்த 12th 13th டேட்டாக இருக்கட்டும், 19th டேட்டாக இருக்கட்டும், இதுக்கு மேலவே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் இருக்கிறது அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னையுடைய மார்க்கெட் படி பேங்க் நிஃப்டி மொமெண்டம் அப்படிங்கிறது நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க கம்பேர் தான் நிஃப்டி. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் படி நமக்கு இதில் ஸ்டாப் லாஸ் கிட்டாக இருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த இடம் 25,502 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டிலும் நம்மளுடைய லோ கட் ஆகிட்டு ஒரு சின்னதான ஒரு டென் கொடுத்துட்டு மறுபடியும் எண்ட் ஆஃப் த டைமில் நமக்கு ஹை கட்டாக இருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய லெவல்ஸ். மார்க்கெட் இந்த இடங்களில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே 9:20க்கு நமக்கு T=N செட்டப்பில் வந்திருக்காங்க. T=N அப்படிங்கிறத ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா, உதாரணமாக இந்த கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் இது இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது மொமெண்டம் பெரியதாக இருக்கும். இது மாதிரி செட்டப் எப்பெல்லாம் நமக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமாக எந்த ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு வி ஷேப்பான ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்த இடம் நம்மளுடைய நம்பர்ஸான 57,189க்கு கீழே சஸ்டெயின் ஆக முடியாமல் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுதான் லோல். இதுக்கப்புறமாகவும் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் எது ஹையராக இருக்கோ, டைமிங் கேண்டிலும் நம்மளுடைய நம்பர்ஸும் பக்கத்தில் இருக்கும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாகும். நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். அதன்படி நமக்கு ஹை கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த இடம் எக்ஸாக்டாக 57,404 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மறுபடியும் மார்க்கெட் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக 57,404க்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. கம்பேர் தான் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மொமெண்டம் இன்னைக்கு எக்ஸ்பெஷலி இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே அகைன் நம்ம சொல்கிற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எவ்ரிடே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒன் சைட் ரேலி 2% அண்ட் ப்ளூ ஸ்டார் எல்லாமே மோர் தேன் 4% கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம 1 டே பிஃபோராகவே வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண ஸ்டாக்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் என்ன இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்தந்த மொமெண்டம் கேண்டில் இருந்து அந்த இண்டெக்ஸ் பர்டிகுலராக அந்த இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி
பாருங்கள். இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னா எதனால் இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது மாதிரி மொமெண்டம் இருக்கிற டைமில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் டைமிங் கேண்டில் வந்து எக்ஸாக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்ரீ சிமெண்ட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கால் அரௌண்ட் ஒரு 28,735 நம்மளுடைய டூல் பேஸ்டாக புல் பேக் கொடுத்த இடம் வந்து இதில் இருந்து மார்க்கெட் டே சார்ட்டில் இதில் இருந்து டுடே ஹை நம்ம போஸ்ட் பண்ண டைமில் டுடே ஹை வந்து 31,650 வரைக்குமே போயிருந்தாங்க. அண்ட் 15 மினிட்ஸ் படி எந்த டைம் ஃப்ரேமில் வந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறதையும் ப்ரேயராக நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேத்தியுடைய வீடியோலேயே போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில் வந்து நேத்தியுடைய கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து நமக்கு மார்க்கெட் ஹையில் இருக்கும் பொழுது வராங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு செட்டப் இல்லை. அதிகப்படியான குவான்டிட்டியை நம்ம லாங்கில் கொண்டு போகிறதுக்கான நேரம் வந்து இது இல்லை. இதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம ஸ்ட்ராங்காக போகலாம். தவிர்த்து இந்த செட்டப் அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு செட்டப். இந்த லோ கட் ஆகும் பொழுது மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து பிஃபோர் இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய கேண்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸ்பெஷலி ஜூலை 1. இந்த கேண்டிலுடைய ஹைண்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இதுக்கப்புறமாக இந்த லோ கட் ஆகும் பொழுது நமக்கு இந்த லைன்ஸ் வரைக்குமே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுக்கு மேலே போனால் மட்டுமே நமக்கு ஃபர்தராக லாங் மார்க்கெட் வந்து இப்போ நல்ல ஒரு புல் ரன்னில் இருந்தாலும் இப்போ இருக்கிற செட்டப் வந்து நேத்தியுடைய கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலை முழுவதுமாக என்கல்ஃப் பண்ணியிருக்காங்க. ஹையில் இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இன்னையுடைய கேண்டிலுக்கு மேலே போகும் பொழுது நம்ம லாங் போகலாம். அப்படி இல்லை டே கேண்டில் க்ளோஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தால் ஃபர்தராக நம்ம லாங் போகலாம். இல்லை இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு ஃபர்தராக நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இன்னையுடைய கேண்டிலை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஐடி செக்டார் வந்து வந்திருக்காங்க. அகைன் வந்து கமாடிட்டியில் இருக்கிற சில்வர் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்திருக்காங்க. நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து நாம் எதிர்பார்க்கிறது 50% இருந்தாலும் கமாடிட்டியினுடைய சில்வராக இருக்கட்டும், ஐடி செக்டாருடைய இம்பேக்ட் எப்போல்லாம் நம்ம வந்து ஐடி செக்டார் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டே ஐடி செக்டாருடைய தாக்கம் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எந்த அளவுக்கு வந்து மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் போயிட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இதனுடைய வேலிடிட்டி இருக்கும். மேபி நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக கூட இருக்கலாம், இல்லை அப் அண்ட் டவுனாக கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே நம்மளுடைய வீடியோவில் கண்டிப்பாக சம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு வந்து இருக்கும். அது மாதிரியே இன்னையுடைய கேண்டில் இது மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டில் நமக்கு ஒரு சின்னதான கேண்டில் வந்து வராங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. எதனால் அப்படின்னா ஹை அண்ட் லோ எதை பிரேக் ஆகும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேண்டிலாக வரதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது கூட கம்மிங் டேஸில் இது ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் நமக்கு அதிகம். நம்ம மே மந்தில் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சைட்வே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மந்தில் நமக்கு இந்த ஹை அண்ட் லோவை பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் இல்லை நமக்கு கம்மிங் டேஸில் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனுடைய ஹைண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரே ஒரு ஹையில் வந்து பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. அதிகப்படியான லாங் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைட் ஆன் பண்ண வேண்டிய நேரம். ஒன்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு மேலே போகும் பொழுது மட்டுமே நம்ம லாங் அதுக்கப்புறமாக ஆட் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு குட் செட்டப் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கிளியராகவே நம்ம சொல்லுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 13th கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் இருக்க வரைக்கும் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் இந்த 19th
கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த 2 கேண்டிலுக்கு மேலேயுமே மார்க்கெட் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. கம்பேர் த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இந்தந்த டேட்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்திருந்தாலும் இன்னையுடைய கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. கம்பேர் த நிஃப்டி மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் நம்ம லைன் வந்து இந்த 57,049 அப்படிங்கிற லைன்ஸுக்கு இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம லாங் போகலாம். ஒன்ஸ் இந்த லெவல்லாம் உடைக்கும் பொழுது மட்டுமே இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு பாசிபிளில் இருக்காங்க. நல்ல ஒரு அப் ட்ரெண்டிலும் இருக்காங்க. கம்பேர் த நிஃப்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளையுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது ஒன்லி ஐடி செக்டாரினுடைய தாக்கத்தினாலும் கமாடிட்டியில் இருக்கிற சில்வரினுடைய இம்பேக்டும் நம்மளுடைய மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டான நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன கேண்டில் கொடுத்துருக்கும் பொழுது எப்போ வந்து அந்த ஹை அண்ட் லோவாக பிரேக் ஆகுறாங்களோ நான் ஒரு பெரிய கேண்டிலாகவோ இல்லை கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். அதையும் நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 2nd ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 2nd ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 2nd ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 2nd ஜூலை ஐடி செக்டார், மெட்டல் செக்டார், ஸ்மால் கேப். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் இருக்கலாம். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேஸ்ட் ஆன் ஐடி செக்டாரினுடைய இம்பாக்ட்னால இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு எக்ஸ்பெஷலி 2nd ஜூலை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டே இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, உதாரணமாக உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் டைமிங் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10:50 to 55 கேண்டில் இதுதான் அப்படின்னா ஹை பிரேக் ஆகும் பொழுது லாங்கும், லோ பிரேக் ஆகும் பொழுது ஷார்ட்டும் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்டை பொறுத்து. அண்ட் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிலையும் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ரீசன் வந்து மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் நிஃப்டிலையும் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிலையும் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும்பொழுது ஒரு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. மற்றபடி நமக்கு T = N அப்படிங்கிற செட்டப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். உதாரணமாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து T = N செட்டப் வந்திருந்தாங்க. இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் பாருங்கள். டைமும் நம்பரும், டைம் அப்படிங்கிறது எவ்ரிடே நம்ம போஸ்ட் பண்ணுற இந்த டைமிங், நம்பர் அப்படிங்கிறது நம்ம 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லையும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.